இங்க ரொம்ப பழமையான ரிவர் மேல வாள்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ் வழியா ஒரு குரூப் தெய்வீக உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பயங்கரமான தீய டிராகனை வழிபடுற குரூப் அவங்கள வேகமா துரத்தி வருது. அதனால ஜாக் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவனுக்குள்ள மறைஞ்சி இருக்கிற தீய சக்தியை வெளியே எடுக்கிறதுக்காக வேகமா முன்னாடி போறான். கொஞ்ச நேரத்துல முழு குரூப்பும் பாதுகாப்பா அந்த கோல்டன் பேலஸுக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் வந்ததும் ஒரு சூனியக்காரி மந்திர புக்கை எடுத்து அதுல எழுதி இருந்த மந்திரங்களை வேகமா வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மந்திர சத்தம் கேட்டதும் பல வருஷமா மூடி கிடந்த ஒரு பெரிய பழைய குகையோட டோர் மெல்ல ஓபன் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த ப்ராசஸ முடிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்போ ஒரு சோல்ஜர் அவன் கையில வச்சிருந்த கோலை சுத்தின உடனே திடீர்னு ஒரு பயங்கரமான புயல் உருவாகி ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்த எதிரி படைகளை பிரிட்ஜை தாண்டி வரவிடாம தடுத்து நிறுத்துது. ஆனா ஆப்போசிட்ல வந்த டிராகன் வழிபாட்டு கும்பலோட லீடரும் சாதாரணமானவன் கிடையாது. அவனோட கையை லைட்டா அசைச்சதும் நிறைய பனிக்கத்திகள் அவங்க மேல விழுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ஜாக் சூனியக்காரி மந்திரத்தை முடிக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு முன்னாடி வந்து அந்த பனிக்கத்திகளை தடுத்துடுறான். அப்போ அந்த பனிக்கத்திகள் எல்லாம் அவனோட பாடியை டோட்டலா உரைய வைக்குது. அவன் சாக போறான்னு தெரிஞ்சதும் சூனியக்காரி ஜாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக உடனே ஒரு சோல்ஜர் கிட்ட ஜாக்க உடனே அந்த கோயிலுக்குள்ள தூக்கிட்டு போக சொல்றான். அந்த சோல்ஜரும் ஜாக்க வேகமா அந்த கோவிலோட உள்புறத்துக்குள்ள தூக்கிட்டு ஓடுறான். அப்போ சடனா இருட்டுக்குள்ள இருந்து கோல்டன் டிராகன் கிங் வெளியே வருது. அப்போ ஜாக் அந்த கோல்டன் டிராகன் கிங் முன்னாடி தலைவணங்கி நடந்த விஷயங்களை சொல்றான். அப்போ அந்த டிராகன் கிங் அவனுக்குள்ள ஒரு பேய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. அவனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த டிராகன் கிங் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஜாக்குக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் இருக்குதுங்கிறத உணர்ந்த டிராகன் கிங் உடனே அவன் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்கை உண்டாக்குது. அவனுக்குள்ள இருந்த தீய சக்தியை வெளியே எடுத்து அதோட பவரால அதோட பாடிக்குள்ளேயே அடக்கி வைக்குது. அந்த டைம்ல வெளியே பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்குது. எதிரி சோல்ஜர்ஸ் அவங்க மேல அம்புகளை விட்டு அட்டாக் பண்றாங்க. அவங்களோட டார்கெட் அந்த புயலை உருவாக்கின குள்ளமா இருக்கிற சோல்ஜர் தான். ஆனா அதிர்ஷ்டவசமா அவனோட ஃப்ரெண்டு கரெக்டான டைம்ல வந்து ஹெல்ப் பண்றான். அப்போ எதிரி படைகளோட தலைவன் ஒரு பெரிய வவ்வால்ல பறந்து வந்து அந்த சூனியக்காரிய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல விடாம ஸ்டாப் பண்ணிடுறான். நிலைமை மோசமாகிறத பார்த்த குள்ள வேற வழி இல்லாம அவனோட உயிரையே பணையம் வச்சு போராட ஆரம்பிக்கிறான். அடுத்ததா சூனியக்காரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போகும்போது ஒரு பெரிய வவ்வால் முன்னாடி வந்து அவனை தடுக்குது. உடனே அந்த குள்ள அந்த வவ்வாலை அடிச்சு பறக்க விட்டுட்டு மத்த எனிமி சோல்ஜர்ஸையும் வேகமா காலி பண்ணிடுறான். அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி சூனியக்காரி அவளோட மந்திர சக்தியால எதிரி படையோட தலைவனையும் ஒரு நத்தையா மாத்திடுறான். இதனால அவளோட மந்திரத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. இப்போ மந்திரத்தை சொல்லி முடிச்சதால அவளுக்கு சக்தி கிடைச்சு எதிரி படைகளை பெரிய ஃபயரால அழிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில அந்த தீய டிராகன் வழிபாட்டு கும்பல்ல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சாம்பலாகி போறாங்க.